ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 529 ஆரம்பிக்கிறது. இது எனக்கு தோன்றியது. ஸ்ரீருத்ரத்துக்கு பாஷ்யம் செய்தவர்களில் ஒருவருக்கு இந்த ருத்ர சூக்தத்திலேயே இன்னொரு இடத்தில் ஆச்சாரியாலை பரமசிவாவதாரமாக சொல்லியிருப்பதாக தோன்றி அதற்கு புஷ்டியான காரணம் காட்டி உறுதிப்படுத்தி இருக்கிறார். அது என்னவென்றால், லோகத்தில் உள்ள சகல தினசான ஜனங்கள், பிராணிகள், சேதன அச்சேதன வஸ்துக்கள் எல்லாமே ருத்ரஸ்வரூபம்தான் என்று விவரிப்பதாக இந்த சூக்தத்தின் 2ஆம் அனுவாகத்திலிருந்து 8 அனுவாகங்களில் மந்திரங்கள் இருக்கின்றன. இதில் சரியாக 300 மந்திரங்கள் இருப்பதால் இதையே ருத்ர திரசதி என்று நாமாவளியாக்கி 300 அர்ச்சனை பண்ணுகிறோம். தச்சர்கள், குயவர்கள், கம்மாளர்கள், வேடர்கள், குறவர்கள், திருடர்கள் எல்லோரும் கூட ருத்ரனாகிய பரமசிவன் தான் என்று அதில் வருகிறது. திருடர்களின் தலைவனான பக்கா திருடன் கூட அவன்தான் என்று வருகிறது. நம தஸ்கரானாம் பதி என்று இப்படி அதில் வருவதைத்தான் ஞான சம்பந்தரும் உள்ளம் கவர் கல்வன் என்று சொன்னது. விரக்ஷமா, புல்லா, வெள்ளமா, அலையா, மழையா, காற்றா, அதெல்லாம் கூட சிவஸ்வரூபம்தான். ஒரு மாடாகட்டும், நாய்தான் ஆகட்டும், அல்லது அந்த நாய் மாம்சத்தை தின்னும் சண்டாளனே ஆகட்டும், இது எல்லாமும் அவன்தான் என்றிப்படி சகல சராச்சர என்றால் சர அச்சர, சர என்பது அசையும் வஸ்துக்கள், அச்சர என்பது அசையாத வஸ்துக்கள். அதாவது ஜீவ பிரபஞ்சம், ஜடப்பிரபஞ்சம் முழுதும் சேர்ந்தது சராச்சரம். இப்படி சகல சராச்சர வஸ்துக்களிலும் ஏகபரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிவிப்பது ஸ்ரீருத்ர பிரஷ்னம். இப்படி லோகத்தில் உள்ள பல வஸ்துக்களாக இல்லாமல் பரமேஸ்வரனாக நாம் தெரிந்து கொண்டுள்ள ரூபத்தில் அவன் ஒருத்தனுக்கு மட்டுமே இருக்கும் நாமாக்களும் நடுநடுவே வருகின்றன. இவற்றை அசாதாரண நாமாக்கள் என்பார்கள். நாம் சாதாரணம் என்றால் ஆர்டினரி என்றும், அசாதாரணம் என்றால் ரொம்பவும் விசேஷமாக அபூர்வமாக இருப்பது என்றும் அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம். வாஸ்தவத்தில் சாதாரணம் என்றால் பொது, அதாவது காமன். அசாதாரணம் என்றால் தனிப்பட்டது, அதாவது ஸ்பெசிஃபிக். பரமசிவனை லோக வஸ்துக்களாக சொல்லும்போது பெரும்பாலும் பகுவசனத்தில் பரமசிவ மூர்த்திக்கே உரிய அசாதாரண பெயரை சொல்லும் பொழுது ஏகவச்சனத்திலும் இருக்கும். உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களாக, சயனித்து கொண்டிருப்பவர்களாக, தூங்குகிறவர்களாக, நிற்கிறவர்களாக, ஓடுகிறவர்களாக, இப்படியெல்லாம் உள்ளவனுக்கு நமஸ்காரம் என்று சொல்லும்போது பகுவச்சனத்திலே இருக்கிறது. இப்படி கடகடவென்று நிறைய சொல்லிக்கொண்டே போன பிறகு சிவனுக்கே உரிய பெயர்களை பவனுக்கு, ருத்ரனுக்கு, சர்வனுக்கு, பசுபதிக்கு, நீலகண்டனுக்கு, சிதிகண்டனுக்கு, அதாவது அந்த நீலமே விபூதியால் வெளுத்து காண்கிற கழுத்துக்காரனுக்கு என்று ஏகவசனத்தில் கொடுத்து கொண்டு போயிருக்கிறது. சிதிகண்டனுக்கு என்று சொன்னதை அடுத்து கபர்திக்கு, யுப்தகேசனுக்கு என்று 2 நாமாக்களை கூறி நமஸ்காரம் தெரிவித்துவிட்டு சகசிராட்சனுக்கு, அதாவது எண்ணி முடியாத நேத்திரங்கள் கொண்டவனுக்கு, சததன்வனுக்கு, அதாவது எண்ணி முடியாத ஆயுதங்களை உடையவனுக்கு, கிரீசனுக்கு என்றெல்லாம் மேலே நமஸ்காரம் தெரிவித்து கொண்டு போகிறது. கிரிசன், கிரீசன் என்று 2 பேரும் 2ம் பரமேஸ்வரனுக்கே உரிய அசாதாரண நாமாக்கள். கிரீசன் என்றால் கிரீச்சன் என்றால் கைலாசபதி, கிரிசன் என்றால் கைலாச வாசன். இப்படி பரமேஸ்வரனுக்கே உரிய அசாதாரணமான நாமாக்களை சொல்லிக்கொண்டு போகும்போதே நடுவில் கபர்தி, யுப்தகேசன் என்று 2 பேர்களையும் சொல்லியிருப்பதால் அவையும் அவன் ஒருத்தனுக்கே உரியவை என்றாகிறது. சரி, கபர்தி என்றால் என்ன? யுப்தகேசன் என்றால் என்ன? கபர்தி என்றால் ஜடாதாரி, சடைமுடியோர். யுப்தகேசன் என்றால் வபனம், க்ஷௌரம், க்ஷவரம் என்று சொல்வது, வபனம் செய்யப்பட்ட கேசத்தை உடையவன், அதாவது மொட்டை தலைக்காரன். ஈஸ்வரனுக்கு அடுத்தடுத்து நேரெதிரான தன்மைகளை உடைய பெயர்களை ஸ்ரீருத்ரத்தில் அங்கங்கே கொடுத்து கொண்டு போயிருக்கிறது. ஜேஷ்டன் மூத்தவன், அவன்தான். கனிஷ்டன் இளையவன், அவன்தான். பூர்வஜன் ஆதியில் தோன்றினவன், அவன்தான். அபரஜன் அந்தத்தில் தோன்றுபவன், அவன்தான் என்றெல்லாம் அடுத்தடுத்து எதிரான குணங்களை சொல்லியிருக்கும் அவ்விதத்தில்தான் இங்கே ஜடாதாரியும் அவனே, முண்டனும் அவனே, சிகையை மழித்திருப்பவனும் அவனே என்று சொல்லியிருக்கிறது. கபர்தி ஜடாதாரி என்பதை பற்றி குறிப்பாக ஒரு விசேஷம் உண்டு. கபர்தம் என்றால் ஜடாமுடி, ஆனால் எல்லாருடைய ஜடாமுடியும் அல்ல. பரமசிவன் ஒருத்தனுடைய ஜடாமுடிக்கு கபர்தம் என்று பெயர். மகாவிஷ்ணு, பிரம்மா, இந்திரன் முதலான சகல தேவர்களும் ராஜாக்கள் மாதிரியான
சிகாலங்காரத்தோடு ஸ்வர்ணகீடம் தரித்து கொண்டிருக்க யோகியான சிவன் ஒருத்தர் தானே ஜடாஜுடராக இருப்பது. பனித்த ஜடையும் பவளம் போல் மீனியும் என்றெல்லாம் அந்த ஜடையைத்தானே கொண்டாடுகிறோம். கங்கை, சந்திரன், நாகம், கபாலம், ஊமத்தம்பூ, கொன்றைப்பூ முதலானவைகளை தரித்து கொண்டு விசேஷ சிறப்புடன் விளங்கும் அப்படிப்பட்ட பரமேஸ்வரனின் ஜடாமுகுடத்திற்கு தான் கபர்தம் என்று தனிப்பெயர் கொடுத்திருக்கிறது. அதனால் கபர்தி என்பதும் பரமசிவன் ஒருத்தனியே நேராக குறிக்கும் அசாதாரணமான நாமா என்பது மேலும் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.